வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். க்ரௌன் ஜுவலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி க்ரௌன் ஜுவல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த் நடக்க போகுது. இந்த க்ரௌன் ஜுவலுடைய அஃபிஷியல் போஸ்டரை பார்த்தீங்கன்னா WWE வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம கணிக்கலாம். அந்த போஸ்டரை நீங்களே பாருங்கள். இதில் கோடி ரோட்ஸ், குந்தர் மற்றும் இந்த பக்கம் உமன்ஸ் சாம்பியனான நயா ஜாக்ஸ், லிவ் மார்கன், இவங்க 4 பேருமே இருக்கிறாங்க. ஆக்சுவலி சாம்பியன் விசஸ் சாம்பியன் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத டேரெக்டாகவே காட்டியிருக்கிறாங்க. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் வேர்ல்டு சாம்பியன் குந்தருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஜுவல் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான போஸ்டரை இப்படி ரிலீஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ்க்கும் லிவ் மார்கனுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான போஸ்டரை எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைட்டில் மேட்ச் நடக்க போகிறதில்ல, சாம்பியன் விசஸ் சாம்பியன் தான் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து ரஸ்லிங் செய்திகளை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தி ராக் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பேட் பிளட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஸோ ராக்கோடைய நெக்ஸ்ட் இயர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட வந்து ஒரு மேட்ச் விளாடுவார் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசப்படுது. ஜான்சனா நெக்ஸ்ட் இயரோட பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியர் விட்டு போயிடுவார். இவனை எனக்கு பிடிக்காது, இவன் ஒரு சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் பேட் பிளட் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து ஜான்சனாவை டீச் பண்ணி ரொம்பவே கேவலமாக பேசியிருப்பார். மேபி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கூட நடக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ஜான்சனா 1 இயர் WWE தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ராக்குக்கும் ஜான்சனாக்குமான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரசல்மனியாலே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கும் ராக்கும் நேருக்கு நிற்கும் போது கூட ரசிகர்கள் மத்தியில் இன்னொரு மேட்ச் வச்சா நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரசல்மனியா 41 ரசல்மனியா மெயின் ஈவெண்ட்டாக 2 மேட்ச் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மேட்சை டீச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ் வேகாஸில் நடக்குது. வேகாஸ் மக்கள் எல்லாருமே பணக்காரங்க, எல்லாருமே தண்ணி கிட்னி சரக்கு கிரக்குன்னு தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வேகாஸில் நடந்த படங்களை பார்த்துருப்பீங்க. ஏன் ஹேங்கோவர் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது நம்ம ராக்கு உடைய மேட்ச் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ். பல வருஷமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பான மேட்ச் ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த வருஷம் ரசல்மனியாலே நடக்க வேண்டியது பட்டனை தள்ளி போயிடுச்சு. மேபி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரசல்மனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இடைப்பட்ட நாட்களில் நடக்காட்டா ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராக்கு கையெழுந்தா அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் அந்த டைட்டிலுக்காக ஒரு மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காருல, அதனால் மேபி அதற்கான வாய்ப்பும் இருக்குது.